மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உறவினரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக அரசு பொறுப்பேற்றது முதல் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை சந்திக்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி சோனார்பூர் பகுதிக்கு சென்றிருந்தார். அப்போது அவரை சூழ்ந்து கொண்டு பாஜக ஆதரவாளர்கள் திடீரென தாக்க முயன்றனர். நிலைமை எல்லை மீறியதால் பாதுகாவலர்கள் உதவியோடு ஹெல்மெட் அணிந்தபடி அங்கிருந்த அபிஷேக் பானர்ஜி புறப்பட்டார். இருப்பினும் அவரை பின்தொடர்ந்து சென்ற கும்பல் கற்கள் மற்றும் முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். தாக்கப்பட்ட பிறகும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய அபிஷேக் பானர்ஜி பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அபிஷேக் பானர்ஜியை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து மம்தா பானர்ஜி நலம் விசாரித்தார். அபிஷேக் பானர்ஜி மீதான தாக்குதல் திட்டமிட்ட கொலைவெறி தாக்குதல் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான டெரெக் ஓ'பிரையன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை மேற்குவங்க அரசும் மத்திய அரசும் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கட்டுப்பாடற்ற பாஜக அரசு வெறுப்பு நிறைந்த எதிர்மறையான வன்முறை அரசியலை தவிர வேறு எதற்கும் இயலாது என்பதை நிரூபித்துள்ளது என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் காட்டமாக விமர்சித்துள்ளார்.